ஹே அம்மி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின், இன்றைக்கி பொங்கல் ஸ்பெஷல் தலை பொங்கல்னு நம்ம ஜிமினாக்க ஒரு குட்டி ஸ்டோரி. எல்லாத்துக்கும் அதுக்கு முன்னாடி ஹாப்பி பொங்கல்டா. வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே. இல்லையே ஊர் பஞ்சாயத்து ஊர் ஃபுல்லாக கூடி நிற்குது. ஜிமினோ எல்லாரையும் அப்படியே பார்த்துட்டு அவங்க கிட்ட அப்படியே கிட்ட வந்து, உனக்கு சம்மதமாக சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்படின்னு நீங்கள் திருத்தணும் முழிச்சிட்ருக்க, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, எனக்கு அது மட்டும்தான் தேவை அப்படின்னு கேட்க அப்படின்னு மண்டையாச்சுங்க. அடுத்த நிமிஷமே அவன் அப்படியே பேன் பாக்கெட்டில் என்னமோ ரெடிமேடாக வச்சுட்டு சுற்றுன மாதிரி டக்குன்னு தாலி எடுத்து உங்கள் கழுத்தில் கட்ட நீங்கள் அப்படியே அவனையே பார்க்குறீங்க. இந்த ஊர் சாட்சியா இவளை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், இவ என் பொண்டாட்டி, இந்த பொங்கல் எங்களுக்கு தலை பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாமனாரே அப்படின்னு உங்கள் அப்பாவை தான் பார்க்குறான். அவரோ சந்தோஷம் தாங்கலை, கல்லட்டியே சொட. உங்கள் அப்பா அம்மா, என்ன தம்பி இப்படி பண்ணிட்டீங்க, உங்கள் அம்மா பார்க்கலாம் அப்படின்னு. என்ன அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி திரும்ப, டேய் ராஸ்கல், அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னேன், நாங்கள் வந்து பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே இப்படி பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி அவங்க மாதிரிக்கா. நான் என்னம்மா பண்ணேன், இந்த பார் ஊர் பஞ்சாயத்தில் கூப்பிட்டு நிறுத்திட்டாங்க, நம்ம சொன்னலாம் இந்த ஊரில் கேட்க மாட்டாங்கன்னு உனக்கு தெரியாதா. அவன் ஆக்சுவலி வெளிநாட்டிலேருந்து படிச்சுட்டு அப்படியே வந்ததும் அவங்க அம்மா ஊரான வில்லேஜுக்கு வந்து தான் வந்துட்டு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அங்கே தான் நீங்களும் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. உங்களை பார்த்ததுமே ஜிம்மினுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருப்பான். வீட்டில் பேசி கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறதுக்குள்ள ஃபர்ஸ்ட் டே, அதாவது பொங்கல் லீவ் வருது, அதனால் வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்து போனஸ்லாம் கொடுத்து லீவ் விட்டுருப்பான். அப்போ நைட்டு நீங்கள் வேலையை முடிச்சுட்டு வெளியே வரும்போது உங்களுக்காக வெயிட் பண்ணி லவ்வர் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருப்பான். அப்போ ரெண்டு பேரும் நீங்கள் அப்படியே ஜிம்மினை பார்க்க, ஜிம்மின் ஒரு நிமிஷம் அப்படின்னு அவங்க முன்னாடி கை நீட்ட அப்படின்னு நீங்கள் பயந்து போய் நிற்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உன் வீட்டில் நானே ட்ராப் பண்ணிடுறேன் வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது வந்து யாராச்சும் பார்த்தா தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு நீங்கள் பயப்பட, அதெல்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்க, நான் ரொம்ப நேரம்லாம் பண்ண மாட்டேன், கொஞ்சம் நேரம் தான் பேசணும், பேசிட்டு கொண்டு போய் நானே விட்டுடுறேன், என் மேலே நம்பிக்கை இல்லைண்ணா அப்படி. அதெல்லாம் இல்லை, சரி அப்போ வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான். அப்போ காரில் போயிட்டு இருக்கும்போதே ஜிம்மின் உங்ககிட்ட, நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன் வீட்டில் வந்து பேசுகிறேன், நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். ஏது அப்படின்னு பயப்பட, ஏன் உனக்கு என்ன பிடிக்கலையா, நீங்கள் 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 என் முதலாளி, உங்களை போய் அந்த முதலாளி தொழிலாளி அதெல்லாம் விட்டு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, இங்கே அது மட்டும் தான் கேள்வி அப்படின்னு உங்கள் கண்ணை அப்படியே பார்க்க, நீங்களும் அப்படியே ஜிம்மனே பார்த்துட்ருக்கீங்க. அப்போது அப்படியே ஜிம்மன், உனக்கு சம்மதம் தானே அப்படின்னு கேட்டு உங்கள் கிட்டே நெருங்கும் போது சடனாக ஒரு காரு வேகமாக வந்து மோத அப்படியே நீங்கள் இருந்த காரு தடுமாறி ஒரு பள்ளத்துக்குள்ளே விழுகுது. ரெண்டு பேரும் கதை முடிஞ்சுன்னு நினைக்கும் போது, நல்ல வேலை காட் கிரேஸ், ரெண்டு பேர்த்துக்குமே ஒன்றும் ஆகலை. காருக்குள்ளேருந்து ஃபஸ்ட்டு ஜிம்மன் தான் காரை உடச்சி வெளியில் வரான். வந்தவனுக்கோ உங்களுக்கு எதோ ஆயிடுச்சா இருந்தால் பயம், ஹீரா ஹீரா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஓடி வந்து கதை ஓப்பன் பண்ணி உங்களை வெளியே இழுத்தா. நல்ல வேலை உங்களுக்கு எந்த அடியும் இல்லை, அவனுக்கு தான் லைட்டாக காலில் அடிபட்டுருக்கு. நீங்கள் உங்கள் கால் பார்த்து, ஐயோ ஐயோ சார் உங்கள் காலில் ஒன்றும் அடி அப்படின்னு சொல்லிட்டு, நீ பதறாத, உனக்கு ஏதாவது அப்படின்னு உங்களை தான் ஆராய்ச்சி பண்ணுறான். எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறீங்க. ரெண்டு பேரும் அந்த பழத்துலேருந்து எப்படி வெளியே போகணுன்னு தெரில, உங்களோட ஃபோன்லேருந்து எதுவுமே இல்லை கிட்ட. ஸோ ரெண்டு பேரும் அங்கேயே தான் வந்து நைட்டு வரைக்கும் விடிகிற வரைக்கும் இருந்திருப்பீங்க. அதனால் காலையிலே ஊர் பஞ்சாயத்தை கூட்டி ரெண்டு பேரும் ஓடி போயிட்டீங்க அப்படின்னு நினச்சி பஞ்சாயத்தில் நிற்க வச்சுருப்பாங்க. ஜிம்மின் எல்லாத்தையும் சொல்லியும் அவங்க, அது எப்படி ஒரு பொம்பளை பிள்ளை ஆம்பளை கூட தனியாக அப்படிங்கிற மாதிரி பேச வந்தால் ஜிம்மன் இதுக்கு மேலே முடியாதுன்னு ஆக்சுவலி உங்களை வந்து அவன் லவ் பண்ணிகிட்டு இருந்தனால இதுதான் சான்ஸுன்னு சொல்லி உங்கள் காலத்துலேயும் தாலி கட்டிட்டான். ஸோ இதான் நடந்திருக்கும். அப்படியே இப்போ மேரேஜ் முடிஞ்சு அன்னைக்கு தான் போகி. உங்கள் அம்மா அப்பாவோ, அது நல்ல நாள் பார்த்து பொண்ணை கூட்டிகிட்டு போங்க வீட்டுக்கு, நாங்கள் வந்து மாப்பிள்ளையை தலை பொங்கலுக்கு அழைக்கிறோம், இப்போ பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோங்கிறாங்க. ஜிம்மினுக்கோ, அட பாவீங்களா, என்னடா கல்யாணம் பண்ணால் என் கூட வைப்பீங்கன்னு பார்த்தா கூட கூட்டிகிட்டு போகிறீங்களா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு அவன் சொல்ல உங்களுக்கும் சிரிப்பே வந்துடுது. நீங்கள் அப்படியே குனிஞ்சு நிற்க, என்னடி நிலமா உனக்கு சிரிப்பாக இருக்காங்கிற மாதிரி. ஏம்மாம்மா, அதான் எங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, என் பொண்ணாட்டி என் கூட தானே இருக்கணும், அதுதானே நியாயம் அப்படிங்கிறான். அது இல்லை தம்பி, பொங்கல் வந்திருக்கு, அதெல்லாம் முடிஞ்சிட்டு அப்படியே நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம்ல. எதை பொங்கலுக்கு நான் அவளும் ஒன்றா இருக்கிறதுக்கு என்னையா சம்மதம் அப்படிங்கிற மாதிரி. ஏதோ கழகத்துலேயே ஒரு நல்லது நடந்த மாதிரி, இதான் சமயம்னு இவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டு கூட வச்சுக்கலான்னு பார்த்தா மறுபடியும் நீங்கள் கட்டைய போகிறானுங்களே அப்படின்னு ஜிம்மினும் அப்படியே உங்களை பார்க்க, நீங்கள் அப்படியே பேசாமல் நிற்க, என்னடி நான் மட்டும் இங்கே பேசிகிட்டு இருக்கேன், உனக்கு இதில் சம்மதமே இல்லாத மாதிரி நிற்கிறீ அப்படின்னு உங்கள் கிட்டே வந்து, பேபி அப்படின்னு கூப்பிட,
நீங்கள் அப்படியே பாய்ந்து போய் அப்படின்னு இவ வேற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹிப்போட அப்படியே ஹோல்ட் பண்ணி உங்கள் கிட்ட அப்படியே டைட்டாக ஏய் நிஜமாவே என்னை விட்டு நீ போயிருக்க போறியா அப்படின்னு கேட்குறான். பெரியவங்கள்லாம் அவனுங்க கிடக்குறானுங்க லூசு போயிருங்க, அவனுங்களுக்கெல்லாம் அதெல்லாம் என்ன தெரியும், நீ சொல்லுடி, நீ மட்டும் ஊன்னு சொல்லு, என் கூட வரேன்னு சொல்லு, எவன் தடுத்தாலும் உன்னை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறான். இல்லை அம்மா அப்பா அப்போது நீயும் உன் வீட்டுக்கு தான் போகிறேங்கிற அப்படிங்கிறீங்க. அப்போது நான் உனக்கு தேவையில்லை. அப்படிலாம் இல்லை. அப்புறம் ஏண்டி அவனுங்க தான் லூசு பையனுங்க வளர்றானுங்க, நீ கூட மாமாவை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேடின்னு கிட்ட வர. ஐயோ இது கோவில், நான் என்ன இப்போ பண்ண வந்தேன், கிட்ட தானடி வந்தேன், அது கேட்டி ஒரு அடி அப்படின்னு அவன் பார்க்க. தம்பி இங்கே பாருங்க அடி சொல்ல அவங்க அம்மா அப்பாவும் அதெல்லாம் எங்களுக்கு புரியுது, சரி போகி தானே இன்றைக்கி ஒரு நாள் வீட்டில் இருடா, நாளைக்கு உன்னை வந்து கூட்டிகிட்டு போவாங்க, நீ அங்கேயே எல்லாம் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணலாம், அதுக்கப்புறம் நல்ல நாள் பார்த்து மற்றதெல்லாம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. மா அப்படின்னு அவன் மறைக்கிறான். அந்த பொண்ணுக்கும் ஆசைலாம் இருக்குல்லடா, கல்யாணத்தை நல்லா கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு, நீ அவசரத்தில் தாலியை கட்டிப்பட்ட, எங்கள் கிட்டே சொல்லியிருந்தா பொறுமையாக பண்ணியிருக்கலாம். இன்றைக்கே சொல்லியாச்சு, யாரும் எதுவும் பண்ணுற மாதிரி தெரியல, இப்போ வந்து பேச்சப்பாரு அப்படின்னு ஜிமின் வாய்க்கெல்லாம் விளையாட. டேய் தாரி பிரித்து கொக்கிறத நல்லா கிராண்டாக செஞ்சு எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படின்னு. அம்மா இப்போ அது வரைக்கும் டீ பறக்காதடா அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல. போயாயோ உனக்கு என்ன தெரியும் என்னோட என்னது அப்படிங்கிற மாதிரி. டெய்லி இவ வேலைக்கு வரும்போது இவளை பார்த்துட்டு என்னோட சப்த நாடி அடக்கிட்டு இருக்கதே பெருசு, அதெல்லாம் சரி மாமனே எப்படா இந்த தாலி வாங்கின, ஏப்பா இல்லை பொசுக்குன்னு தாலி கட்டி போட்டியா, அதான் கையில் வச்சுட்டு சுற்றிருப்பியாட்டிருக்கு, அது அவளை என்றைக்கு பார்த்தனோ அன்னையிலேருந்து எல்லாத்தையுமே வாங்கி வைக்க ஆரம்பிச்சிட்டப்பா. அது சரி அப்படின்னு அவங்களாம் சொல்ல. சரிப்பா அதான் அந்த பையனை கல்யாணம் பண்ணிச்சுல, இனி என்ன பஞ்சாயத்து ஒன்றும் இல்லை, கூட்டிகிட்டு போங்க, எப்பா மருமக பிள்ளைய போய் நல்லபடியாக அழைச்சிட்டு போய் தலைப்பொங்கலை செலிப்ரேட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாம் கலைஞ்சி போக. ஜிம்மனுக்கு மனசே இல்லை, உங்களையும் அப்படியே ஓரியாங்கிற மாதிரி பார்க்க. நீங்களோ அப்படியே ஜிம்மனை குனிஞ்ச தலை நிமிராமல் அப்படியே ஓரைக்கானால் மட்டும் பார்த்துட்டே போவேன். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்ட்டு அவன் நிற்கிறான். அவனுக்கோ வரவே போவே மனசில் தலையை அப்படியே கொதிட்டு வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட போகிறான். அப்படிங்க வீட்டுக்கு வந்ததும் உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கு, அப்படியே போய் கண்ணாடி முன்னாடி என்ன பார்க்குறீங்க, ஆஃப் சாரியில் தாலி தொங்கிட்டுருக்கு, அதை கையில் எடுத்து அப்படியே பார்க்குறீங்க. இப்போது உங்கள் பின்னாடி யாரோ வந்து உங்களை ஹக் பண்ண ஆத்தி அப்படின்னு பயந்து நீங்கள் திரும்ப நான் தாண்டி அப்படின்னு சொல்லி ஜிம்முன்னு தான். நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படிங்க. பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணி வேறு நாடி பண்ணுவாங்க அது அப்படின்னு நீங்கள் அப்படியே பயப்பட உங்களை அப்படியே திருப்பி நல்லா ஹக் பண்ணியிருக்கான் டைட்டா. நீங்கள் அப்படியே அவனையே பார்க்க எப்படி இருக்க தெரியுமா, நான் என்றைக்கு பார்த்தனோ அன்றைக்கி விழுந்துட்டேன். ஆமாம் நேற்று ஏன் நான் கூட்டிகிட்டு போனேன் தெரியுமா, எதுக்கு உங்ககிட்ட லவ்வாக சொல்லிடலான்னு தான் கூட்டிகிட்டே போனேன், இதுக்குள்ள அப்படியே ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி நமக்கு கல்யாணமே ஆயிடுச்சுடி அப்படின்னு சொல்ல. நீங்கள் அப்படியே தலை குனிஞ்சுக்கிறீங்க. அப்போ அப்படியே உங்கள் ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணால் டக்குன்னு நீங்கள் பயந்து அப்படின்னு முழிக்கிறீங்க. என்ன எதுக்கு பயந்தா அப்படி, ஏன்னா எவ்வளவோ இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் தாலியை அப்படியே பிடிச்சி இழுக்க நீங்கள் அவன்கிட்ட வரீங்க. அப்படியே உங்கள் லிப்பு கிட்ட வர நீங்கள் ஐயோ நல்லா தப்பு அப்படின்னு தள்ளி விடுங்க. தப்பா அப்படின்னு அப்படியே பெட்டில் போய் வந்துட்டு அப்படியே ஸ்டைலாக படுத்துட்டே ஜிமின். என்னடி தப்பு, நீ என் பொண்டாட்டிடி, எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, நான் தாண்டி இனிமேல் உனக்கு ஓனர் அப்படின்னு சொல்ல. எது அப்படின்னு பார்க்குறீங்க. ஐ மீன் நான் தாண்டி இந்த லைசன்ஸ் போட்டிருக்கேன், நீ தானே எனக்கு எல்லாமே இனிமேல் அதைத்தான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் சரி, பஞ்சாயத்தில் என்ன சொன்னாங்க, நாளைக்கு தானே 2 பேரும் ஒன்றா இருக்கும், இப்போ நீங்கள் இப்படி வந்து அதாவது பார்த்தா எவன் பார்த்தா எனக்கு நடி, இது ஏன் பொண்டாட்டி அவ்வளோ பார்க்க நான் வந்திருக்கேன், எவன் என்ன கேட்பா அப்படின்னு சொல்லி ஜிமின் சட்டமாக வந்து அப்படியே உட்கார. நீங்கள் பயந்து போய் ஐயோ இப்படிலாம் பண்ணாதீங்க, யாராச்சும் பார்த்தா என்ன தான் தப்பாக நினைப்பாங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்க, அப்பா அம்மா பார்த்தா பிரச்சனை ஆகிருப்போது. யாரடி இவ கூறுகிட்ட குக்காராக இருக்கா, கல்யாணமே ஆயிடுச்சு இன்னும் எதுக்கடி பயந்து சாகுற, லவ் பண்ணும் போது இப்படி பயந்துருந்தா கூட ஓகே, இப்போதான் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மேலேருந்து கிளறி பார்க்குறான். செம்மையாக இருக்கீங்க, ஐயோ கொல்றாளே, ஆப் சாரிலே இப்படி இருக்கியே, சாரியில் எப்படி இருப்பா அப்படின்னு அப்படியே இமேஜினேஷன் பண்ணிட்டு இருக்கா. ரூம் கதவு தட்டுற சவுண்டு. நீங்கள் ஐயோ யாரும் வந்துட்டாங்க, வந்தால் வரட்டும் போய் கதவை தர அப்படி யாராச்சும் பார்த்தா என்னன்னா திட்டுவாங்க அப்படிங்கிறீங்க. அவனோ திட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை திறக்க போகிறான். ஐயோ என்ன பண்ணுறீங்க, நீ தான் எனக்கு எதுவுமே கொடுக்கல, அப்போ என்ன நான் கதவை தந்தோன்னே திட்டு வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிறான். இப்படிலாம் பண்ணாதீங்க, அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு என்னன்னா அப்புறம் திட்டுவாங்க அப்படின்னு திருப்பி சினுங்குறீங்க. அப்படி தாண்டி கதவை திறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்க போகிறான். மறுபடியும் பிடிச்சவனை இழுத்து இப்போ என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. வேறு என்னடி கேட்பேன்,
நீ தான் அப்படின்னு அப்படியே கிட்ட வர, ஐயோ அதெல்லாம் தப்பு. என்ன தப்பு? தாலி கட்டிட்டல, இனி நான் தானே அப்படின்னு சொல்லி அப்படியே கிட்ட வர, இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கன்னத்தில் நச்சுன்னு ஒரு எச்சு வச்சு, போங்க அப்படின்னு பிடிச்சி தள்ளுறீங்க. போகிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு, பேபி எனக்கு போவே மனசில், போய் தான் ஆகணுமா, ஐயோ கிளம்புங்க அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுறீங்க. அவனை ஜன்னல் வழியாக வந்த மாதிரி ஓடிடுறான். அதுக்கப்புறம் நீங்கள் மெதுவாக கதவை திறக்க உங்கள் அம்மா, என்னடி எவ்வளோ நேரம் பண்ணிகிட்டு இருந்தேன், ஒன்றும் இல்லைம்மா பாத்ரூம் போயிருந்தேன் அப்படிங்கிறீங்க. சரி, நான் அந்த தம்பி விரும்புகிறது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ அதெல்லாம் எனக்கு தெரியாதும்மா, அதெல்லாம் எனக்கு தெரியாமா, நான் அழுகிற மாதிரி. இப்போ என்ன கேட்டேன், சரி விடு, தான் அந்த பையனோட உனக்கு கல்யாணமே ஆயிடுச்சு, இப்போ இதுக்கு நல்ல இடம் தான், நல்ல பையனாக தான் தெரியுறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவோ, நாங்கள் தேடினா கூட இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடச்சிருக்காது, நீ இனிமேல் மாப்பிள்ளையை அனுசரித்து நடந்துக்கணுண்டான்னு உங்களுக்கு நல்லது கெட்டதெல்லாம் சொல்லிவிட்டு, அப்புறம் இன்றைக்கி ஒரு நாள் போகி அப்படிங்கிறனால மாப்பிள்ளை அங்கே இருக்கட்டும், நாளைக்கு பொங்கலில் அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா இருக்கலாம், நாங்கள் போய் மாப்பிள்ளை வீட்டில் மாப்பிள்ளை இங்கே வர சொல்லி அழைச்சிட்டு வந்துடும். எது மாப்பிள்ளை அழைக்க போகிறீங்களா அப்படின்னு நீங்கள் பயப்பட, ஏம்மா இல்லைப்பா இப்போ தானே அவரே வீட்டுக்கு போகிறாருன்னு வச்சுட்டிங்க, அது இல்லை இப்போவே அழைச்சிட்டு நாளைக்கு தானே சொன்னாங்க பஞ்சாயத்தில், அதான். இல்லைம்மா அழைச்சிட்டு வரதுனா கையோடலாம் அழைச்சிட்டு வரல, இப்போ சொல்லிட்டு வருவோம், நாளைக்கு காலையில் மாப்பிள்ளை இங்கே வரட்டும், இங்கே கூட சேர்ந்து பொங்கலை கொண்டாடணும்ல, உனக்கு இது தலை பொங்கல், அதான்டா நாங்கள் போய் மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்ல, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. போன கொஞ்ச நேரத்தில் திருப்பி ஜிம்முன்னு தொப்புன்னு உள்ளே குதிக்கிறீங்க. ஆத்தி அப்படின்னு பயந்து திரும்பி பார்க்குறீங்க. பொண்டாட்டி வாடி அப்படின்ட்டு வர, ஐயோ உங்களை தான் பார்க்க என் அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க, நீங்கள் இங்கே இருக்கீங்க, அதான் என் அம்மா அப்பா இருக்காங்கல்ல, ஐயோ நீங்களும் போங்க அப்படிங்கிறீங்க. ஏங்க அப்படின்னு கிட்ட வரான். ஐயோ அம்மா அப்பா பாவம் உங்கள்கிட்ட தான் பேசணுன்னு வருவாங்க, ப்ளீஸ் அப்படின்னு சொல்லவும், சரி உனக்காக போகிறேன், இல்லாத போது பொண்டாட்டியை கரெக்ட் பண்ண பார்த்தா இவ ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ போகணுன்னா கொடுத்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே கணத்தை காட்ட, இவரோட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரி கண்ணை மூடுங்க அப்படிங்கிறீங்க. டைம் கண்ணை மூடாமல் தானே கொடுத்தேன், இப்போ மட்டும் என்ன, அதை நீங்கள் பார்க்காத போது கொடுத்துட்டேன், இப்போ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு குடிஞ்சிருக்கா. என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு உங்களை இழுத்து அப்படியே உங்கள் ஹிப்பில் கை வச்சிட்டு அப்படின்னு கேட்க, இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படிங்கிறீங்க. வேறு எப்படிங்க பண்ணணும் அப்படின்னு அவன் கிட்ட வரான். ப்ளீஸ் அப்பா அம்மா அங்கே உங்களுக்காக காத்திருப்பாங்க, அங்கே போகலே அப்படிங்கோ. சரி நீங்கள் கொடுங்க நான் போகிறேன் அப்படிங்கிறான். கண்ணை மூடுங்க, ப்ளீஸ் சரி அப்படின்னு சரி அப்படியே கண்ணை மூடிட்டு நிற்கிறான். நீங்களும் அப்படியே அவன் கண்ணத்துக்கிட்ட போகும்போது சும்மா அப்படியே திரும்பி உங்கள் லிப்பில் நீங்கள் ஷாக்காகி கண்ணை விரித்து பார்க்க அப்படியே அப்படின்னு நகர பார்க்குறீங்க. ஜம்முன்னு விடவே இல்லை. அப்படியே 2 பேரும் லிப் கிஸ் ரொம்ப நேரம் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்களை விட்டுட்டு நீங்கள் அப்படியே போயிடுச்ச மாதிரி நிற்க, பொண்டாட்டி இதெல்லாம் சும்மா ட்ரைலர், எனக்கு மெயின் பிக்சர் நைட்டு இருக்குது வரட்டா அப்படின்ட்டு அங்கேருந்து ஓடிடுறான். நீங்கள் இன்னும் அந்த ஷாக்லேயே இருக்கீங்க. அட பாவி சும்மாவே இருக்க மாட்டான் போல் அப்படிங்கிற மாதிரி போனதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் லிப்ஸை தொட்டு பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு நீங்கள் குளிக்க ஓடிடுறீங்க. போய் குளிச்சுட்டு நியூ ட்ரெஸ்லாம் போட்டு நீங்கள் பாட்டுக்க அப்படியே வந்துட்டு சாரீ கட்டி பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் சாரீலாம் கட்டி நீங்கள் நின்றுட்டுருக்க. இங்கே வந்தவங்களோ ஜிமின் கிட்டே பேசிவிட்டு அவனையும் தலை பொங்கலுக்கு வர சொல்லிட்டு, ஏன்னா சீர்வரிசெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும்ல, வீட்டுக்கு வந்தவங்க அவங்கள பார்த்து அப்படி எங்கள் அம்மாவோ அப்படியே திருஷ்டி எடுப்பாங்க, அந்த கடாக்கை எடுத்துகிட்டு, என் பொண்ணு என் கண்ணே பாற்றும் போல இருக்குது, புடவை கட்டினா மகாலட்சுமி மாதிரி இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே ஷையாகி நிற்க, அப்படியே புது தாலி நெத்தியில் போட்டுன்னு பார்க்கவே அழகாக இருக்கீங்க. உங்கள் அம்மா அப்பாவோ கல்யாணம் தான் சடனாக அப்படி நடந்துருச்சு, அதனால் உனக்கு நிறையா சீர் வச்சு செய்யணும்னு ஆசைப்பட்டோம், இப்போதைக்கு எங்களால் முடிஞ்சதை நாளைக்கு மாப்பிள்ளைக்கு செய்யணுன்னு அவங்க அந்த வேலையில் பிஸியாக இருக்காங்க. ஒரு வழியாக நைட்டு போகி முடிஞ்சு எல்லாம் எரிக்கிறதெல்லாம் எரிச்சிட்டு அப்படியே நீங்கள் இதோட நம்ம பழசெல்லாம் முடிஞ்சு இனி புதுசாக ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மினை பற்றி நினச்சிட்டு சாப்பிட்டு அப்படியே வந்து படுக்கிறீங்க பெட்டில். படுத்த கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் என்ன அதே தான் நம்ம ஜிம்முன்னு உள்ளே வருவோம். நீங்கள் ஐயோ நீங்களா, என்னடி புருஷன் தாடி வந்தேன், வேறு ஏதோ திருட்டு போய் வந்த மாதிரி இப்படி முழிக்கிற, அதெல்லாம் இங்கே என்ன பண்ணுறீங்க, பொண்டாட்டி ரூமுக்கு புருஷன் எதுக்கடி வருவான் அப்படின்னு சொல்லி கேட்க, அதான் ஊரில் பெரியவங்களாம் பேசி நாளைக்கு தானே நல்ல நாள்னு சொல்லியிருக்காங்க, அதுக்குள்ளே எனக்கு இந்த நல்ல நாள் கேட்ட நாள் இதிலலாம் எந்த நம்பிக்கை இல்லை, எனக்கு என் பொண்டாட்டி வேணும் அப்படின்னு சொல்ல, இப்படிலாம் செய்யக்கூடாது தப்பு, அதெல்லாம் கல்யாணம் ஆகாத முன்னாடி செஞ்சால் தப்பு, இப்போ ஒன்றும் தப்பு இல்லையடி,
நீ என் பொண்டாட்டிடி, ஏதோ லைசன்ஸ் இருக்கே அப்படி சொல்லி மறுபடியும் அந்த தாலியை எடுத்து காட்டுறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்போ தான் அவங்கள அப்படியே ஃபுல்லாக பார்க்குறான். பாருடா என் பொண்டாட்டி புடவெல்லாம் கட்டியிருக்கா, ஐயோ கொல்றாளே. இப்படி பார்த்துட்டு நான் போனால் எப்படி போவேன் அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே திருப்பி கல்யாணம் பண்ணிக்க வச்சு அவன் வந்து பின்னாடி நிற்கிறான். நீங்கள் அப்படியே குனிஞ்சிட்டே இருக்கீங்க. ஏய் பேபி பாரி, பாரி அப்படின்னு அப்படியே சினிங்கிட்டே இருக்கீங்க. இப்படிலாம் பண்ணான்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் வேறு எதாவது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவன் பின்னாடி ப்ளவுஸ் அப்படியே ஒரு இதை ஓகே கழட்ட அப்படின்னு நீங்கள் ஷாக்காய் என்ன அப்படிங்கிறான். என்ன பண்ணுறீங்க? பச்சை குழந்த ஒன்றும் தெரியாதுல்ல. இப்போ நான் எதுக்கு வந்திருப்பேன்? நமக்கு காலேஜில் கல்யாணம்னா இப்போ நைட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு அப்படியே திரும்பி நிற்கிறீங்க. என்னடி ஷாக்கு? என்ன இப்படிலாம் சொல்கிறீங்க? நமக்கு தான் நாளைக்கு தானே. என்னடி நாளைக்கு? ஒரு நாள் முன்னாடி பண்ணா வீணாலாம் போயிடாது அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் தப்பு, போங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் எந்த தப்பு இல்லை, வாங்க அப்படின்னு சொல்லி எங்களை அப்படியே பெட்டில் இழுத்து போட்டு 2 பேரும் உழுகுறீங்க. நீங்கள் அப்படியே அவன் மேலே, அவங்க கீழே, நீங்கள் அப்படியே அவனே பார்த்துட்ருக்கீங்க. அவனும் உங்களையே தான் பார்த்துட்ருக்கான். நீ எப்படி இருக்க தெரியுமா? இப்போ எப்படி என் நிலமை இருக்குதுன்னு உனக்கு தெரியுமா? என்ன போய் போங்கிறேடி, என்னால் இப்படியோ ஒன்று விட்டுட்டு போகலாம் முடியாதேடி, புரிஞ்சுக்கோடி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே உங்களோட முந்தானி அப்படியே கழட்டு அப்படின்னு நீங்கள் கை வச்சுக்க. என்னடி? நாளைக்கு தான், இப்போ கூடாது அப்படிங்கிறீங்க. ஏண்டி எனக்கு நீ வேணுமே அப்படின்னு மறைக்கிறீங்க. சரி சரி, இப்போ என்ன இதெல்லாம் இது பண்ணக்கூடாதா? சரி போ அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போகிறான். நீங்கள் எங்கே போகிறீங்க? நீ தான் ஒன்றும் கூடாதுன்னு சொல்லிட்ட, அப்போ ஏன்டி போகிறேன், நான் வீட்டுக்கு போகிற போடி அப்படிங்கிறான். இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் தானே இங்கே வந்தேன் உனக்கு போக தெரியாதாக்கும் அப்படின்ட்டு அவன் கோச்சிட்டு போடுவான். ஐயோ கோமாலாம் போகாதீங்க, மேலே கோமா அப்படின்னு வந்து நிற்கிறீங்க. அவனுக்கு சிரிப்பு எது இருந்தாலும் மறைச்சிட்டு, ஆமாம் தான் எதுவும் இல்லைங்கிறீல, பெரியவங்க சொல்கிறதா கேட்பேங்கிற, அப்போ நாளைக்கு தான் எல்லாங்கடா, அப்புறம் என்ன போ, நான் கோவமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக இருக்க மாதிரியே சீனை போட்டு ஜிமின் போக. ஐயோ கோவமாக போகிறாரு அப்படின்னு நீங்கள் அப்படியே பாவமாக பார்த்துட்டே நிற்கிறீங்க. அவனை சிரிச்சிட்டு இப்படியே இரு, நீ வேணான்னு சொல்லி வரட்டி விட்டியில, நாள் நைட்டு ஃபுல்லாக தூங்காத நீ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவன் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிடறான். ஒரு வேளை கோவமாக தான் போயிட்டாரோன்னு நீங்கள் நினச்சிட்டு, நாளைக்கு வர மாட்டாரா வீட்டுக்கு? சே நீ தாண்டி இப்படி பண்ணிட்ட, ஏன் இப்படி பண்ண? அவர் பொண்டாடி தானே, நீ உரிமை இருக்குன்னு தானே வந்திருப்பார். இப்போ அவன் எவ்வளோ ஆசையாக வந்தார், அவரை போயிட்டு பண்ணிட்டியே, நாளைக்கு கொடுக்குறது இன்னைக்கு கொடுத்தா தான் உனக்கு என்னவா அப்படின்னு உங்களை நீங்களே திட்டிக்கிட்டு அப்படியே ஒரு வழியாக தூங்கிடுறீங்க. மார்னிங் பொங்கல். ஸோ எல்லோரும் வீட்லேயும் எழுந்து இந்த காலையிலே கோலம்லாம் போட உங்கள் அம்மா அவங்கள எழுப்பி விடுறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கா, சும்மா நைட்டு வந்துட்டு ஒரு நாள் சோகமாக இருக்கீங்க. உங்கள் அம்மா என்னடாச்சு, ஏன் கல்யாணத்தில் இஷ்டம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் இல்லைம்மா, அப்புறம் ஏண்டி மூணு இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, தூங்கி எழுந்தனால அப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சடனாக குளிக்க ஓடிடுங்க. உங்கள் அம்மாவும் விட்டுடுறாங்க. நீங்கள் போய் குளிச்சுட்டு அப்படியே போன அவசரத்தில் வந்துட்டு ட்ரெஸ் எடுக்காமல் போயிருப்பீங்க. ஸோ டவல் மட்டும் வியர் பண்ணிவிட்டு அப்படியே தலையில் என்ன அப்படியே தண்ணி சொட்ட வெளியில் வரீங்க. வந்தால் ஜிம்மன் கையை கட்டிட்டு அப்படியே உங்களே பார்த்துருக்க நிமிஷம் நீங்கள் ஷாக் ஆகிட்டு, பிரம்மையாக இருக்குமோ அப்படின்னு கண்ணை கசக்கி பார்க்குறீங்க. பிரம்மாலாம் இல்லடி, உண்மையாகவே நான் தான் உன் புருஷன் தான் அப்படின்னு கிட்ட வர. என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படிங்கிறீங்க. ஏண்டி நைட்டு கோச்சிக்கிட்டு போனானே ஒரு புருஷங்காரன், அப்படி யார் கோவமாக இருக்கானா இல்லையான்னு ஒரு ஃபோன் பண்ணி கூட கேட்கணுன்னு எனக்கு தோணலை. இப்போ தான் உங்களுக்கு நினப்பே வருது. சே கோச்சிக்கிட்டு போயிட்டாருன்னு நினச்சோம், ஒரு ஃபோன் பண்ணி கூட நம்ம கேட்கலையே அப்படின்னு நீங்கள் வச்சுட்டு, கோச்சிட்டு போயிருந்தால் எப்படி நீங்கள் திரும்பி வந்திருப்பீங்க? அப்போது பொய் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்க. ஆமாம் எனக்கு என் பொன்னாடியை விட்டு இருக்க முடியல, என் பொன்னாடிக்கு தான் நான் தேவையே இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக. அதெல்லாம் இல்லை அப்படின்னு நீங்கள் டக்குன்னு நகர்ந்து வர அப்படியே தண்ணி கால் வலிக்கி அவன் மேலேயே விழுகுறீங்க. ஜிமின் திரும்ப நீங்கள் அப்படியே வந்து வலிக்கிக்கும். ஸோ 2 பேரும் அப்படியே விழுந்து ஜிமின் மேலே எழுந்துருங்க அப்படிங்கிறீங்க. எதை நான் எழுந்திருக்கணுமா அப்படின்னு ஜிமின் உங்களை பார்க்க. பின்ன இப்படி மேலே விழுந்து கிடக்குங்க. கண்ணை நல்லா தோந்து பாரு, நீ தான் ஏன் மேலே கிடக்க. ஐயோ ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுந்திருக்கிறேன்னு இப்போது நீங்கள் அவன் மேலேருந்து அவனை பிடிச்சி ஊனிக்கிட்டு எழுந்து திருப்பி வலிக்கி நீங்கள் விழுந்து அவன் இப்போ உங்கள் மேலே நீங்கள் அப்படியே அவனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. நான் என்னடி பண்ணேன், பண்ணுறதெல்லாம் நீ என்ன கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கிட்ட குனிஞ்சு மாமாவை மிஸ் பண்ணியா அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு பார்க்குறீங்க. அப்படியே நடிக்காதடி ஒன்றும் தெரியாத மாதிரி. நைட்டெல்லாம் நான் போனேன் கோச்சிட்டு போயிட்டேன்னு ஃபீல் பண்ணிட்டு தானே அந்த மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே அப்படின்னு சொல்லி கேட்கான்.
ஆமாம், நீங்கள் ஏன் இப்படி கோச்சிக்கிட்டு போனீங்க? நான் எல்லோரும் நம்மளை ஏதாவது சொல்லுவாங்கன்னு தானே நாளைக்கு சொன்ன மாதிரி பண்ணலான்னு சொன்னேன். அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன அவசரம் அப்படின்றீங்க. அதான் இன்னைக்கு எதுனா ஓகே தானே அப்படின்னு கேட்க, அதுக்குன்னு காலையிலே வா அப்படிங்கிறீங்க. காலையாக இருந்தால் தான் நைட்டாக இருந்தானே நம்ம புதுசாக ஃபஸ்ட்டு பகல் கண்டாடலாம் பேபி அப்படின்னு உங்கள் டவலை அவுக்க கை வைக்க, ஐயோ அதெல்லாம் கூடாது அப்படின்னு கத்துறீங்க. ஜெமினோ எனக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்பை அப்படியே வந்து தண்ணிலாம் வந்து இருந்திருக்கும்ல ஃபேஸில், அப்படியே லிப்லாம் ஈரமாக இருக்க, இதுக்கு மேலே இந்த லிப்பை விட்டு வைக்க முடியாதே அப்படின்னு அப்படியே லிப்லாம் கிஸ் பண்ணேன். 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்போ அவங்க ரூமை டக்குன்னு திரும்ப அவங்க வந்து கதவை தட்டுற சவுண்ட் கேட்டு, ஐயோ அம்மா அப்படின்னு நீங்கள் தள்ளிவிட, ஜிமினோ ஐயோ நேரம் கட்ட நேரத்தில் வந்து இம்சப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு பாய் பேபி அப்படின்னு ஓடிடுறான். நீங்களோ அப்படியே பாய்ந்து பதட்டத்தில் இருந்து இதோ வரேம்மா அப்படின்னு போய் இதுவாக கதவை தந்தா அவங்க அம்மா, ஏய் இந்த உன்னோட புது ட்ரெஸ் ஏன் ரூமில் இருக்க, இங்கே என்னத்தை போட்டா அப்படின்னு, மறந்துட்டு குளிக்க போயிட்டேம்மா, அதான் எதுவும் எடுத்துகிட்டு போகல அப்படிங்கிறீங்க. சரி சரி இந்த இதெல்லாம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சாரீ இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு பொங்கலுக்கு எடுத்த சாரீ அதுக்கான ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. சரிம்மா நான் எல்லாம் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இப்போ நீங்கள் வியோ பண்ணிவிட்டு பார்க்கவே அப்படியே ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க. வாசலில் அப்படியே பெரிய கோலம்லாம் போட்டு உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிம்மனும் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வந்து ரெடி ஆகிட்டு கீழே வரான். அவங்க அம்மா அப்பா, என்னடா புது மாப்பிள்ள எங்கே கிளம்பிட்ட காலையிலே? மறந்துட்டியா, எனக்கு இன்றைக்கி தலை பொங்கல்மா, என் மாமியார் வீட்டில் விருந்துக்கு சொல்லிக்க, நீங்களாம் கிளம்பாமல் இன்னும் என்ன பண்ணுறீங்க? அதுக்கு நான் 5 மணிக்கே வாடா, இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தெரில அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, 5 மணி 6 மணியோ அங்கே தானே வந்து சொன்னாங்க, வாங்க வாங்க பொண்டாட்டி வீட்டில் வெயிட் பண்ணுவாங்க. இவன் என்னடி இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்க்க, இதெல்லாம் உங்களை மாதிரி தானே இருப்பான் அது வந்து அப்படின்னு அவர் வளைஞ்சிட்டு சரிண்ணா 2 பேரும் கிளம்பி வராங்க. அப்படியே ஃபேமிலியாக கிளம்பி வர, இங்கே நீங்களோ உங்கள் வீட்டில் தடல் படலாம் அவங்களுக்காக விருந்தெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. பொங்கல் வைக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஜிமின் வீட்டிலேருந்து வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமின் வரும்போதே உங்களை அப்படியே பார்த்துட்டே வரான். நீங்களும் அவனை பார்த்ததோ ஷையாகி தலை குறைஞ்சி நிற்கிறீங்க. காரை விட்டு இறங்கி அப்படியே உங்களையே பார்த்துட்டு அப்படியே உங்களை நீங்கள் பார்க்கும்போது அப்படியே கண்ணாடிக்கா நீங்கள் அப்படின்னு ஒரு மாதிரி தடுமாறி கண்ணை இப்படி கீழே பார்த்துட்டு நினைக்கிறீங்க. ஆனால் சிரிச்சுட்டு அப்படியே எல்லாருக்கும் வணக்கெல்லாம் சொல்லிவிட்டு வாங்க மாப்பிள்ள வாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பாலாம் வெல்கம் பண்ண வந்து நிற்கிறான். அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து, ஏய் பொண்டாட்டி பார்க்கவே செம்மையாக இருக்கேடி, எப்படா அவனை எடுத்துக்கிறதுன்னு ஆவலாக இருக்கு அப்படிங்கிறான். ஐயோ இப்போல்லாம் பேசாதீங்க அப்படின்னு கூட நினைக்கிறீங்க. ஹே என்னடி இன்னும் சினிங்கிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வம்பழுத்துட்டே இருக்கோம். நீங்களும் எல்லோரும் ஒரு அந்த பொங்கல் வச்சு கண்ணை மூடி சாமி கும்பிடுவாங்க. ஸோ எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு இருக்கும் போது ஜிமின் மட்டும் அப்படியே உங்கள் ஹிப்பில் ஒரு கில்ல போட அப்படின்னு நீங்கள் கத்த, அவங்க அம்மா என்னாச்சுடி, ஒன்றும் இல்லைம்மா ஏதோ பூச்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே ஜிமினை மாறிக்க, அவனும் ஒன்றும் தெரியாத மாதிரி நின்றுக்கிறான். அப்புறமும் சும்மா இல்லாமல் நீங்கள் எங்கே போனாலும் பின்னாடி வர்றது, என்ன பண்ணுறீங்க, என்னடி என் பொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ மட்டும் தனியாக வேலை பண்ணுற, அதாண்டி அதெல்லாம் பொம்பளைங்க வேலை எனக்கு தெரியும், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி விரட்டுறீங்க. முடியாது, என் பொண்டாட்டிக்கு நான் தான் எல்லாம் செய்வேன், என்ன வேணும்னு சொல்லு பேபி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பின்னாடியே தான் தெரியிறான். இப்படியே அந்த பொங்கல் நாள் உங்களுக்கு நல்லபடியாகவே போகுது. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அன்றைக்கி நைட்டு அங்கேயே தான் ஜிம்மின் ஸ்டே பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபாஸ்ட் நைட்க்கும் ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்களும் இங்கே உங்களுக்கு அப்படியே பதட்டமாக இருக்குது, சும்மாவே அலைவானே அப்படிங்கிற மாதிரி. ஜிமினோ எப்படா அந்த நேரம் வருங்க பார்த்தா ஆவலோடு இருந்திருப்பான். அவங்க அம்மா அப்பாவோ ஃபஸ்ட் நைட்லாம் முடிச்சுட்டு அடுத்த நெக்ஸ்ட் நாள் நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க மாதிரி சொல்லிவிட்டு கிளம்பியிருப்பாங்க. இங்கே ஜிமின் சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரூமில் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நீங்களும் பயந்துகிட்டே இருக்கீங்க. உங்கள் அம்மா பாருமா பயப்படக்கூடாதுன்னு எப்பவும் போல் எல்லா அம்மாவும் சொல்கிற அதே இதெல்லாம் புத்தி மதியெல்லாம் சொல்லி பாலை கையில் கொடுத்து அமுச்சு விட்டா நீங்கள் அப்படியே மெதுவாக அடி மேலே அடி வச்சு பொறுமையாக மெதுவாக ரூம் கதவை தட்ட, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஜிமின் படாரு கதை தந்து உங்களை உள்ளே இருக்க. நீங்கள் ஒரு நிமிஷம் பயந்து போய் ஏன் இவ்வளோ அவசரம் அப்படிங்கிறீங்க. காத்திருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தானே தெரியும், எத்தனை வருஷமா அப்படின்ட்டு உங்களே பார்க்குறான். நீங்கள் அப்படியே உடனே பார்க்க வா அப்படின்னு படித்து உங்களை இழுக்க, நீங்கள் அப்பா பால் அப்படிங்கிறீங்க. ஓ இது வேற இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி நீ குடி அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு குடிக்கணும்னு சொல்லிவிட்டாங்க. ஓ இப்படி ஒன்று இருக்கா, ஏன் நீ குடிச்சது நான் குடிக்கக்கூடாதா, நீ குடிச்சிட்டு கொடு அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடிச்சிட்டது அதுக்கப்புறம் தான் அவனே குடிக்கிறான். இது முடிஞ்சல வேறு ஏதாவது இருக்கா,
காலில் விழுகணுமா? ஓகே அப்படி சொல்லி அவன் உங்கள் காலில் நான் உங்கள் காலில் விழுகணும், நீங்கள் ஏன் காலில் விழுகிறீங்க அப்படின்னு நகர்ந்து நிற்கிறீங்க? இது என்னடி போங்கா இருக்கு? நாங்கள் மட்டும் நீங்கள் நல்லா இருந்து வாழ்த்தணும், நீங்களாம் எங்களை சொல்லக்கூடாதா? ஏன் நாங்கள் ஆசீர்வாதம் வாங்கினா நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணக்கூடாதா? இதெல்லாம் உலக மக்கா ஃப்ராடு தனம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு நீங்கள் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிடுங்க. அது இப்போ நீ விழுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் அதே மாதிரி அவன் காலை நல்லாயிரு 16 பெத்து அப்படின்னு சொல்ல. 16? 16 வகையான செல்வம்டி. 16 இல்லை, நமக்கு 20 25. ஒரு கிராமத்தை ரெடி பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்க, ஒரு நாட்டை உருவாக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வா அப்படின்னு இழுக்க, சும்மா இருங்க அப்படி எதை இந்த ரூமில் வந்து சும்மா இருக்க அப்படி வந்து அடிப்போடி மனுஷன் அவஸ்தை புரியாம அப்படின்னு சொல்லி அவங்கள அப்படியே மேலேருந்து கீழே வரையும் பார்க்குறான். நீங்கள் என்ன இப்படி பார்க்குறீங்க? இல்லடி சும்மா சொல்லக்கூடாது, இந்த சாரியில் செம்மையாக இருக்க அப்படின்னு அப்படியே கிட்ட வர, நீங்கள் அப்படியே மெதுவாக பின்னாடியே போகிறீங்க. அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் மோதி நிற்கிறீங்க. அப்படியே கிட்ட வர ஜம்மன் நீங்கள் வைக்கப்பட்டு அப்படியே திரும்ப நினைக்கிறீங்க. உங்கள் ஃபேஸ் அப்படியே கை வச்ச முடிக்க ஜம்மன் உங்களை பின்னாடியிலேருந்து ஹக் பண்ணிட்டு உங்கள் கழுத்தில் அப்படியே முகத்தை வச்சுட்டு உங்கள் கையை அப்படியே எடுத்து என்ன பாரேன் அப்படின்னு சொல்ல, அப்படின்னு அப்படியே ஷையாகி குனிஞ்சிட்டு கண்ணை மட்டும் அடிக்கிறீங்க. பாரு பேபி அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே அவனையே நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஏன் நீங்கள் பொட்டு வைக்கல? எங்கே இந்த கூமுட்டைங்களாம் மற்றதெல்லாம் சொல்லுவாங்க, நெத்தியில் போட்டே இல்லை, அதை எவனும் கேட்கல அப்படின்னு. நெத்தியில் தான் வச்சுருக்கேனே. அங்கே இல்லடி, இந்த கல்யாணம் பொம்பளைங்களாம் அந்த நெத்தி வகட்டில் வைப்பாங்களே, அது ஏண்டி வைக்கல? அது இதனால வச்சது இல்லைல்ல, அதான் ஞாபகம் இல்லை அப்படிங்கிறீங்க. அது எப்படி ஞாபகம் இல்லாமல் போச்சு? புருஷன் ஒருத்தன் வந்துட்டல, இன்னும் எல்லாமே நினப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜமீனை அப்படியே குங்குமத்தை எடுத்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் வைக்க, நீங்கள் அப்படியே உடனே பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே வைக்கிற போது அந்த குங்குமம் அப்படியே உங்கள் மூக்கில் லைட்டாக விழுகுது. அதை அப்படியே ஊதி விடுறோம். நீங்கள் கண்ணை மூடி நிற்கிறீங்க. அப்படியே ஜமன் கிட்ட வந்து கண்ணை திறந்து என்ன பாரு பேபி. இந்த ஊர்லலாம் புருஷனை என்ன சொல்லி கூப்பிடுவாங்க? மாமா. நீயும் அதே மாதிரி சொல்லிட்டு ஏத அப்படின்னு பார்க்குறீங்க. நீங்கள் ஆக்சுவலி வந்து ஒரு கிராமமாக இருந்தாலும் படிச்சிருப்பீங்க. என்ன நீங்கள் அந்த காலத்து பட்டிக்காடு மாதிரி மாமா சொல்லு அதை சொல்லுங்கிறீங்க. என்னடி கிராமத்துலலாம் எல்லோரும் அப்படி தானே கூப்பிட்றாங்க. எனக்கும் இந்த கிராமத்தில் வந்தது, எனக்கு அது மாதிரி கூப்பிடணும் ஆசையாக இருக்குடி, ப்ளீஸ் டி கூப்பிட்றி அப்படின்னு. மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து நகர்ந்து போக, சொல்லுடி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி உங்களை இருக்கா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறீங்க. என்னடி என்கிட்டே வா அப்படின்னு சொல்லி மறுபடியும் உங்களை இழுக்க, உங்கள் சாரி அப்படியே உன் கையில் வானா விடுங்க, அப்போ சொல்லு அப்படிங்கிறான். மாட்டேன் அப்படிங்கிறீங்க. அப்போ இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த உருவி அப்படி அப்படின்னு இப்போ நீங்கள் அப்படி வந்துட்டு ப்ளவுஸ் அண்டு பாவாடையோடு நிற்கிறீங்க. அப்படி கையை குறுக்க வச்சுட்டு ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு, இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் தான் தப்பு அப்படின்னு சொல்லி உங்களை இழுத்து அப்படியே கீழே தள்ளி பெட்டில் அப்படியே உங்கள் மேலே படுத்து மாமா சொல்லடி அப்படின்னு கேட்குறான். மாட்டேன் அப்படிங்கிறீங்க. சொல்ல மாட்டேன்னு சொல்கிறேன், இந்த லிப்புக்கு இப்போ தண்டனை கொடுத்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லி உங்கள் லிப்ஸ் அப்படியே நடுங்க. அப்படியே நீங்கள் அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. அவனும் அப்படியே கீழே குனிஞ்சு உங்கள் லிப்ஸ் அப்படியே கடிச்சு அப்படியே கிஸ் பண்ண அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஜெமினை பார்க்க ஜெமன் மறுபடியும் மாமா சொல்லடி அப்படின்னு கேட்குறான். மாட்டேன் அப்படின்னு திரும்பிக்கிறீங்க. அப்போ அப்படியே அவங்க நெக்கில் கிஸ் பண்ணிட்டே மாமா சொல்லடி அப்படின்னு மறுபடியும் கேட்குறான். அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. அவனும் ஒரு ட்ரெஸ்ஸாக அப்படியே சொல்லி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அப்படியே அவங்கக்கிட்ட உங்களை லிப்லேருந்து அப்படியே நெக்கு அப்படியே கீழே ஒவ்வொரு இடமா கிஸ் பண்ணிட்டே மாமா சொல்லடி அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு அப்பயும் சொல்லிட்டே இருக்கீங்க. அப்படியே மேக் அவுட் பண்ணிட்டு உங்கள் காதுக்கிட்ட மாமா சொல்லடி அப்படின்னு கேட்க, நீங்களோ மூன் பண்ணிட்டு இப்போது இவ்வளோ நேரம் ஊன்னு சொல்லிட்டு இருந்தவங்க அப்படியே மூன் பண்ண ஆரம்பிச்சு மாமா மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. ஜெமினுக்கோ இன்னொரு டைம் சொல்லடி அப்படின்னு அப்படியே கேட்க அப்படியே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கேட்டுகிட்டே இருக்கான். மாமா மாமா அப்படின்னு நீங்கள் மோன் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்படியே 2 பேரும் திரும்ப அவங்க லிப்பில் அப்படியே ஜெமன் கிஸ் பண்ணி அவங்க மேலேயே அப்படியே படுத்துருக்கான். நீங்கள் அப்படியே அவனை தலையை கொதிவிட்டு மாமா அப்படிங்க அவனும் லவ் யூடி அப்படின்னு திரும்பி உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணேன். ஓகேடா, இது ஒரு ஸ்வீட் எண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.